நிறைய பேர் ஒரு டவுட் இருக்குது. ஒவ்வொரு பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் நல்லா வருமா, எப்படி காய்க்கும், எந்த மாதிரிலாம் காய்க்கும் அப்படின்னு தெரியாது. ஆல் சீசன் வெரைட்டி காய் அடுத்தடுத்து வந்துட்டு தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்க பழத்தை சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு பார்த்து ஆரம்ப கலர் சேல் வரும். நல்லாவே காயெல்லாம் நல்லாவே நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். ஒவ்வொரு பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா வருமா, எப்படி காய்க்கும், எந்த மாதிரிலாம் காய்க்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கின செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்துருக்குங்க. அவங்கக்கிட்ட நம்ம காய்கள்லாம் வச்சுருக்கு. அந்த பழங்களோட எப்படி வச்சுருக்கு, எந்த மாதிரிலாம் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ லைனாக பார்க்கலாம். ஓகேனா எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் அப்படியே கலந்து வச்சுருக்காங்க. மியாசாக்கி ஆகுது, மில்க் ஃப்ரூட் ஆகுது, ஊட்டி செரி ஸ்வீட்டு, வியட்நாம் பழம், முந்திரி, பாதாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்களோடு இருக்குது. நம்ம லைனாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்குமா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஓகேனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே ஆனால் வாங்க டைரெக்டாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரைமட்டத்திலேருந்தே காய்க்கக்கூடியது. எல்லா சீசன்லையும் காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி. காய் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஆச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா புது டைப்பில் வளர்றதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் ஹை டென்சிட்டியில் எல்லா பழச்செடியும் வச்சிருக்காரு. ஓகேங்களா எல்லாமே நம்ம ஊருக்கு வரக்கூடிய வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆட்டு எருவு, மாட்டு எருவு, தொழுவுரங்களை தான் போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போடவே மாட்டீங்க. செடி நட்ட மாதிரியே இருக்குது தம்பி, எந்தமே உரம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து தொழுவுரங்கள்லாம் சுற்றியும் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷியாக வளர்ந்து எல்லாம் பச்சையாக இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் பலாப்பழம் வச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கும். இன்னும் நிறையா பழங்கள்லாம் இருந்துச்சு. அறுவடை பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா நீங்கள் அப்படியே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சேந்தால். ஓகேங்களா இந்த மரம்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா, ஏன்னா மங்குஸ்தான் பழம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அதோட ஃபேமிலி தான் இது ஸ்வீட் சேந்தால்ன்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை சீசனில் பூ கொட்டிருச்சுன்னாரு. ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் வேங்கம். இங்கே பாருங்கள் நல்லா வந்து 4 பிரான்ச் வந்துருக்கு. ஒரு சின்ன பிளான் தான் வாங்கி வந்தார். இப்போ நல்லா 4 பிரான்ச் வந்துருக்கு. ட்ரிம் பண்ணி விட்டுருக்காரு. பிரான்ச் வந்துருக்கு. ஓகே ஆனால் உரங்கள் மருந்துகள் அடித்தாவே போதும். மீன் அம்பியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அம்பியில் இந்த மாதிரி தான் பஞ்சகாவி தான் ஸ்ப்ரே பண்ணுறாருன்னு சொன்னார். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் மணிலா டென்னிஸ் பால் செடி. ஓகேண்ணா இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு 5 காய், இங்கே 5 காய், இங்கே பாருங்கள் கொத்தாக எக்கச்சக்கமான காய்கள் இருக்குது ஃபுல்லாக. அதெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இந்த மாதிரி கொத்தாக நிறைய காய்கள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இதெல்லாம் வருமா தம்பி அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. நீங்கள் டவுட்டே பட தேவையில்ல. நாங்கள் சொல்கிற வந்து செடிகள் எல்லாமே 100% சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய பிளான்ட்ஸு. தாராளமாக அந்த செடியெலாம் வாங்கி வைக்கலாம். தாராளமாக உங்களுக்கு ஈல்டு வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன் ஒரு ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா ஒரு இனிப்பான செடி. ஓகே நல்லாவே இருக்கும். நல்லா இனிப்பாகவே இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல் மாதிரி இருக்குது. நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா கருப்பு கலரில் மாறின நல்லா அமரும் போது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இனிப்போ ஓகேங்களா சூப்பராக கொத்தாக காய்க்கும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க செடியிலே இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா செடார் பை செரி. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய பேர் வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா இது புது டைப்பில் ஒரு சின்ன செடி ஒரு தொட்டிலையோ மொட்டை மாடியிலோ இந்த மாதிரி இடம் இருந்தாவே போதும். இதெல்லாம் வளர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு நல்லா இது வைட்டமின் கரண்ட் இதெல்லாம் நிறைய நிறைந்திருக்கு. ஓகேங்களா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் செடார் பை செரி ஃப்ரூட்னு. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி செடி இப்போ தான் வந்துட்டு இருக்குது நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி தான் இது. ஓகேனா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு. ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ளூபெரின்னுவாங்க. காட்டு வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஓகேனா ப்ளூ கலரில் பூ வரும். ப்ளூ கலரில் காய் ப்ளூபெரி மாதிரியே இருக்கும். ஓகேனா அந்த வெரைட்டி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ளூபெரின்னு சொல்லக்கூடியது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லங்க்வாட். ஓகேங்களா இது லங்க்வாட் ஃப்ரூட் பாருங்கள். என்னோட பிரான்ச் விட்டு நல்லாவே வளர்ந்துருக்கு சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாருங்கள் முந்திரி பருப்பு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிச்சு. முந்திரி காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டைப்பில் வளரும். நல்லாவே பெருசாக வளரக்கூடிய வெரைட்டி தான் இது. ஓகேங்களா அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மாங்காய். இங்கே பாருங்கள் பாருங்களே கவர் போட்டு வச்சுருக்காரு எல்லாம் ரெடியாக பழுத்து. ஏன்னா இயற்கை முறையில் அப்படியே பழுக்க விட்றாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து பழுக்க வைக்கிறதால மரத்துலேயே பழுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்றாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு கட்டி நீட்டாக வச்சுருக்காரு. எக்கச்சக்கமான காய். இங்கே பாருங்கள்
சூப்பராக இங்கே பாருங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காய்கள் இருக்குது. சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் 1/2 கிலோ அந்த மாதிரி வெயிட் வரது இருக்குது. 350 கிராம் வரது இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. பிளாக் சப்போட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்கள் வச்சுருக்கு நீங்களே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வர கத்திரிக்காய் மாதிரி நிறையா வச்சுருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, தம்பி இதெல்லாம் வருமா, வந்து நான் நர்சரிக்காம பிளாக் சப்போட்டா தம்பி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமாப்பா, இதெல்லாம் வெளிநாட்டுறாங்க அப்படின்னுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குது. அவ்வளோ நல்லாவே இருக்குது. ஓகே, நல்லா பழுத்து பிளான ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயாக இருக்குது. இது பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். ஓகே, ஆனால் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டு கிட்ட தான் இருக்குது. இந்த ஹைட்லேயே எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே காய் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக காய், எக்கச்சக்கமான காய், எல்லாம் கொத்து கொத்தாக நிறைய காய் காய்ச்சிருக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸில் அவங்க ஈல்டிங் வரும். இது கிராஃப்டட் பிளான்ட். இது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பிளாக் சப்போட்டாவும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்டேட் பிளேஸ் டேரக்டான சன்லைட்டில் வச்சாலும் வளரக்கூடியது. நார்மலாக எப்படி சப்போட்டா இருக்கும் அதே மாதிரி தான், பட் சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி சொல்லலாம், டைரி மில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம சுகர் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து இனிப்பு சுகர் கம்மியாக இருக்கும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இனிப்பு சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிடலாம். ஓகேங்களா, பிளாக் சப்போட்டா வேணும்னா கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட். ஓகேங்களா, பால் பழம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ எடுத்து காய வச்சு சாப்பிட்டா அந்த டைம் நம்மளால் வர முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஃப்ளவர் வந்து காய் வைக்கும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம். ஓகேங்களா, டபுள் கலரில் இருக்குது இந்த இலை எல்லாமே. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நாசிக் பசந்த் மேங்கோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாசிக் பசந்த் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகுதுங்க. ஆனால் அடர்த்தியாக புதராட்டம் வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே ஆரஞ்சு கலர் ஷேடில் வரும். நல்லாவே காயெல்லாம் நல்லாவே கொத்து காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நாமளும் வரத்துக்கு முன்னாடி நிறைய அறுவடை பண்ணிட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 காய் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, அங்கெல்லாம் கவர் போட்டிருக்கா, கீழே எல்லாமே தொங்குது. புதர் டைப்பில் வரக்கூடியது. ஓகே, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தா மரம் கொட்டையாக இருக்கும், நல்லா புதர் டைப்பில் அடர்த்தியாக வளரும், நிறைய காயும் ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இது பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாவல். ஓகேங்களா, நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒயிட் நாவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நாவல், ஜம்மு நாவல், பர்டோலி நாவல் இருக்குது. அதில் தாய் கிங் நாவல் இருக்குது, கிளி நாவல் இருக்குது. இந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா பர்டோலி நாவல். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா தோட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் ஃபார்மர்லாம் வைக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த பழம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பழம். ஏன் இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், சதைப்பற்று அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சதை இருக்குன்னு பாருங்கள். அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பழம் எவ்வளோ பஸ் வருதுன்னு பாருங்கள். இன்னும் கொத்து அங்கெல்லாம் இருக்குது, காட்டுறோங்க. வந்தாண்டுக்கு இது போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க. ஏன் இதை அறுத்து காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மர்லாம் விவசாயிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை எடுத்துக்கலாம் பாப்பாங்க. விவசாயிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கி வைத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருமே விரும்பி அதிகமாக சாப்பிடக்கூடிய வெரைட்டி பாருங்கள். விதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். இதே ஜம்மு நாவல் வாங்கினீங்கன்னா விதை பெருசாக இருக்கும், வந்து சதை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து சதை பற்று அதிகமாக இருக்கக்கூடிய வெரைட்டி. இவ்வளோ வந்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆனால் இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொத்தாக காய்க்கும். ஓகேங்களா, உங்களுக்கு யாருன்னா நாவல் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமா கூட புக் பண்ணிக்கோங்க. பர்டோலி நாவல்லாம் இருக்குது. ஓகேங்களா, தாய் கிங் நாவலும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம். வாங்க வேறு கலெக்ஷனுக்காக பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் வந்துகிட்டே இருக்கும். பழத்தோட டேஸ்ட்டு நல்லா சுகர் கண்ணு இனிப்பாக இருக்கும். ஓகே, நல்லா ஜூஸும் நிறையா வரும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் வரும். ஓகே, நல்லா சார் புரிஞ்சா கூட ஒரு அரை டம்ளர் நம்ம டீ குடிக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு மிச்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கண்ணணும். நல்லா வந்து பழம் வெயிட் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குன்னு கோணிக்கல் ஷேப்பில் வரும். நல்லா வெடிகுண்டு மாதிரிங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குது. பிரான்ச் விட்டு இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. ஓகேங்களா, சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடியும் மொட்டை மாடியில் வைக்கிறவங்களுக்கு, டெரஸ் கார்டனில் வைக்கிறவங்களுக்கு, நிலத்தில் வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ரகம். சாத்துக்குடி சூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி வெரைட்டி சூஸ் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா, வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது, பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குற மரம் தான் பார்த்தீங்கன்னா இது கொக்கோ ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் மரம்னு சொல்லுவாங்க. சாக்லேட்லாம் அந்த வெண்ணிலா அந்த மாதிரி சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா காய் இது பெருசாகும். இது உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாக்லேட் தயாரிக்கலாம். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள் வளர்த்துருக்கேன். நாம் கொடுத்த செடி தான். நல்லா புது டைப்பில் வந்து நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்காரு. இதுலேயே அவர் ஒட்டும் கட்டியிருக்காரு. நல்லா பூக்கள் எடுத்து நிறைய காய் வச்சுருக்கேன். அவர் சாக்லேட் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. நான் ஓகேனா கொக்கோ செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிழலான செமிசேடு பேசுகிறது தான் நல்லா க்ரோத் ஆகும். ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம். கத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நெட்டு விட்டால் எதுவுமே வராதுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா எருவு போட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி விடணும். ஏன்னா ஒரு செடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த களைகளும் இல்லாத அப்போ தான் அந்த செடிக்கு சேர வேண்டிய சத்துக்கள் எல்லாமே நல்லா வளர்ந்து இந்த மாதிரி காய்க்கும். ஒவ்வொரு இலைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வரும். இந்த லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே நல்லா வெட்டு வெட்டாக நம்ம விரல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஓகே நல்லா ப்ரௌன் கலர் மாறும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா இந்த அச்சி செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான். ஒரு ட்ரம்முலேயே வச்சுக்கலாம், ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய மரமாக அப்போ அவெல்லாம் ஆசைப்படவே வேணாம். சின்ன செடியில் நம்ம அடுத்து நம்ம எல்லாருமே பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அந்த செடிகள் இருக்குது. வாங்க அடுத்தது ஏதோ காய் காய்ச்சிருக்கு பார்க்க போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா தாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள் எடுத்துருக்கு. நீங்களே பார்க்கலாம். ஏன்னா ஒரு கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கணும் நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு செடின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த தைவான் பிங்க் செடி தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இடைவெளியிலே நிறைய காய்கள் வச்சு நல்லா மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி சின்னதாகவே காய்ச்சிருச்சு. நம்ம அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா ரோஸ் கலர் அப்படியே தெரியும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எருவு போடுறாரு. ஓகேங்களா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி எருவு இந்த மாதிரி போட்டு பராமரிக்கனால தான் இந்த மாதிரி டேஸ்ட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி டேஸ்ட்லாம் வராது. நீங்கள் பராமரிப்பு இல்லைன்னா சூப்பரான டேஸ்ட்டு. நிறைய கொத்து கொத்த காய் வச்சுருக்கு. நீங்களே பார்க்கலாம் மரம் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 4 6 8 10 இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக அவ்வளோ காய்கள் வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது தைவான் பிங்க் கொய்யா. இந்த செடிகள் வேணா கூட நம்மக்கிட்ட தரமாக கிடைக்கும். ஓகேங்களா அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு. ஏன்னா ப்ளம்ஸ் செடியெலாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நல்லாவே க்ரோத் ஆகுது. பட் என்னோட நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டே வந்திருக்கு. ஓகேங்களா இவர்கிட்ட ஒன்றும் வந்து பூ எடுக்கலாம். இவரை ட்ரிம் பண்ணி விட்டு நல்லா பிரான்ச் எல்லாம் வர வச்சிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் இவர்கிட்ட நல்லாவே காய்க்கும். ஓகேங்களா நாங்கள் அடுத்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மழை அப்படியே ரெயினாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க நேரம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய கலெக்ஷன் பாருங்கள். பாதாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வாங்கினா கோட்ரு போனோம். இது பார்த்தீங்கன்னா அவகோடா பட்டர் ஃப்ரூட் பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாமே பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட பராமரிப்பு தான். ஒரு செடி நான் கொடுக்குறத விட நீங்கள் செடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க பாரு நீங்கள் வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது 100% 100க்கு 100 உண்மை இருக்கும். நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் செடிக்கு நல்லா வரும், நல்லா க்ரோத் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த செடியை பாருங்கள், ரசித்து பேசுங்க, கொஞ்சம் நேரம் சுற்றி பாருங்கள். ஏன்னா செடி பேர் நிறைய செடி விட்டுட்டு ஏன்னா போயிடுவாங்க, வளரவே இல்லைன்னுவாங்க. ஓகேங்களா செடிகளை கூட சந்தோஷமாக நல்லா இருந்தீங்கன்னா போதும். சூப்பராக நல்லா செடிகள் வளரும், நீங்களும் வளரலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா அடுத்தடுத்து வீடியோ செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பை பை.